இயர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா. ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்கு, இதே வட்டி வீதம் மூலம் அந்த தொகையானது எத்தனை வருடங்களுக்கு பிறகு 27 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி, தனி வட்டி. கூட்டு வட்டி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 4 வருடங்களில் 3 மடங்கு, அப்போ 4 × அடுத்து 8 தானே வரும். அப்போ 8 வருடங்களே எத்தனை மடங்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இதை தான் போட போகிறோம். அப்போது 3², அப்போ என்னது 9 மடங்கு. அப்போ 12 வருடங்கள்னு பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை வருடங்களுக்கு பிறகு 27 ஆகும்னு கேட்டிருக்காங்க. வருடத்தை தான் கண்டுபிடிக்கணும் இந்த சைடு உள்ளது. அப்போ 27ன்னு போட்டுக்கலாம். அப்போ 9², இந்த இதை தான் 9² பண்ணணும். அப்போ 27, 12 வருடங்கள். இதே மாதிரி தனி வட்டி கேட்டாங்கன்னா 4 வருடங்களில் 3 மடங்குனா அப்போ எத்தனை வருடங்களில் 27 மடங்கு, அதாவது 9 மடங்காகணும் கேட்பாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம், 8 போட்டுக்கிட்டோம்னா அடுத்து 3 + இது வந்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணாமல் இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். 3 + 3 6, அப்போ 6 + 3 9. இந்த 6ஐயும் 3ஐயும் இது பண்ணோம்னா 9. அப்போ ஆன்சர் இஸ் 12 தான் ஆன்சர். ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து 12 வருஷம் தான் வரும். ஏன்னா 4, 8, 12 இந்த சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.